பகுதிகளில் இந்த ஆண்டு நிலவும் மிக குறைந்த பனிப்பொழிவு வட இந்தியா முழுவதும் நீர் நெருக்கடியை உருவாக்கக்கூடும் என விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். வழக்கமாக பல அடி ஆழத்திற்கு பனி போர்த்தியிருக்க வேண்டிய சிகரங்கள் இந்த ஆண்டு ஜனவரி இறுதி வரை வறண்டு காணப்பட்டது பனி வறட்சி என அழைக்கப்படுகிறது. காஷ்மீர், மணாலி மற்றும் சிம்லா போன்ற பகுதிகளில் ஜனவரி 22ற்கு பிறகே முதல் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது. இது வழக்கமான காலத்தை விட மிகவும் தாமதமானது. உத்தரகாண்ட் மற்றும் இமாச்சல பிரதேசத்தின் உயர் மலைப்பகுதிகளில் இந்த சீசனில் 80 முதல் 100% வரை பனிப்பொழிவு பற்றாக்குறை நிலவுகிறது. கங்கோத்ரி மற்றும் சோராபரி போன்ற பனிப்பாறைகள் இந்தியாவின் தண்ணீர் வங்கி போன்றது. குளிர்கால பனிப்பொழிவுதான் கோடையில் உருகும் பனிப்பாறைகளை மீண்டும் நிரப்புகிறது. ஆனால் இப்போது பெய்யும் ஈரமான பனி விரைவாக உருகிவிடும். இது பனிப்பாறைகளை வலுப்படுத்தாது. மத்திய தரைக்கடலில் இருந்து வரும் ஈரப்பதம் கொண்ட காற்றுதான் பனிப்பொழிவிற்கு காரணம். உலக வெப்பமயமாதல் காரணமாக இந்த காற்றின் போக்கு மாறிவிட்டது அல்லது வலிமை குறைந்துவிட்டது. புவி வெப்பமடைவதால் பனியாக விழ வேண்டிய ஈரப்பதம் மழையாக விழுந்து விடுகிறது. கங்கை, சிந்து மற்றும் யமுனை ஆறுகளின் நீரோட்டத்தில் 25% இமயமலை பனி உருகுவதன் மூலமே கிடைக்கிறது. பனிப்பொழிவு குறைந்தால் வசந்த காலத்தில் ஆற்று நீர் வரத்து முற்றிலும் சீரற்றதாக மாறும். பருவ சாகுபடிக்கு தேவையான நீர் கிடைக்காமல் போவதோடு காஷ்மீர் மற்றும் இமாச்சல பிரதேசத்தின் ஆப்பிள் விளைச்சலும் கடுமையாக பாதிக்கப்படும். நீர்மின் நிலையங்களின் உற்பத்தி குறைவதோடு குல்மார்க் மற்றும் அவுலி போன்ற சுற்றுலா தலங்களின் பொருளாதாரமும் வீழ்ச்சியடையும். மக்களின் வாழ்வாதாரமாக விளங்கும் இமயமலை ஆறுகளின் இந்த மாற்றம் எதிர்காலத்தில் பெரும் சுற்றுச்சூழல் அழுத்தங்களை ஏற்படுத்தும் என ஆய்வுகள் எச்சரிக்கின்றன.